முக்கிய செய்தி, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா வாக்குறுதியின்படி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் தெரிவித்திருக்கிறது. தாவேகா வாக்குறுதியின்படி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று முதல் தொடங்கப்படும் என தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. 755.83 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்காக செயல்படுத்த ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதில் மிகவும் முக்கியமான திட்டமாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு தற்போது அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்கு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும், கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி, இலவச பிரசவம் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு சேவைகள், அவசர மகப்பேறு சிகிச்சை, ஊட்டச்சத்து அளித்தல், பிரசவத்திற்காக மருத்துவமனையை திட்டமிடும் முறை மற்றும் கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளுக்கு கூட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு மென்பொருள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட இம்முயற்சிகள் மாநிலத்தில் தாய் சேய் நல குறியீடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமன் சீர் என்ற மரபின்படி தமிழ்நாடு முதலமைச்சர் தாயின் சகோதரர் புதிதாக பிறந்த குழந்தையை வரவேற்று வாழ்த்தும் வகையில் தங்கம் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கும் விதமாக இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சுகாதார சேவைகளில் மக்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கிலும், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தையின் பிறப்பை நினைவு கூறும் வகையிலும், தாய்மையின் மகிழ்ச்சி மற்றும் முக்கியத்துவத்தை கொண்டாடும் வகையிலும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இத்திட்டத்தை மாநில செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் உடனடியாக கோருவதற்கும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இத்திட்டத்தின் கீழ் ஜூன் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 1 கிராம் தங்கம் 13,000 கடந்து விற்பனை செய்யப்படக்கூடிய நிலையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்துவதற்கான அரசாணை என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகி இருக்கிறது. இந்த திட்டத்தை செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும், தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மறைந்த முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தாவேகா தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு இந்த அறிவிப்பினை அறிவித்திருக்கிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் தற்போது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் எனவும், செப்டம்பர் 15ஆம் தேதி இத்திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தற்போது என்பது
தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு தேர்தல் வாக்குறுதியாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தது. இந்த நிலையில்தான் தேர்தல் வாக்குறுதியை செயல்படுத்தக்கூடிய அறிவிப்பாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பு என்பது தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தை மாநிலத்தில் செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் உடனடியாக கோர வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். செப்டம்பர் 15ஆம் தேதி திட்டம் தொடங்கப்பட்டாலும் கூட இத்திட்டத்தின் கீழ் ஜூன் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கும் பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளில் நம்பிக்கை வளர்ப்பதற்காகவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு தாய் சேய் நலனை மேம்படுத்துவதில் மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அந்த வகையில்தான் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் அரசு தற்போது ஆட்சிக்கு வந்தவுடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டமும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் கடன் அளவு அப்படிங்கிறது 10 லட்சம் கோடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திட்டம் எப்படி அவங்க செயல்படுத்தப்பட போறாங்க, இன்னும் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கு? நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே கூறியது போல காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகவே தேர்தல் வாக்குறுதியான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படுவதற்கான அந்த அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தை பொறுத்தவரையில் செப்டம்பர் 15ஆம் தேதியை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல கடன் அளவு என்பது அதிகரித்திருப்பதாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசிய போது டாஸ்மாக் உள்ளிட்டவற்றில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் அந்த முறைகேடுகள் சரி செய்யப்பட்டு அதற்கான நிதி என்பது தற்போது அரசு கஜானாவிற்கு வருகை தந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். எனவே பல்வேறு திட்டங்களில் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊழல் முறைகேடுகளை சீர் செய்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த நிதி என்பது தற்போது அரசிற்கு வருவாயாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வெள்ளை அறிக்கையும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. அதே போன்று முதலமைச்சரை பொறுத்தவரையில் தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதிகளாக அளிக்கவில்லை, அனைத்து வாக்குறுதிகளும் கட்டாயமாக நிறைவேற்றப்படும், நிதிநிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளிலும் அந்த நிர்வாக சீர்கேடுகள் சரி செய்யப்பட்டு அரசிற்கு வருவாய் வரக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. அவ்வாறு வருவாய் பெருகும் போது பல்வேறு நலத்திட்டங்கள் மேலும் செயல்படுத்துவதற்கான அந்த அறிவிப்புகளும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதியாகவே காலை உணவு திட்ட விரிவாக்கம், அதே போன்று தற்போது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செப்டம்பர் 17ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இத்திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது அதிகாரப்பூர்வமாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.